என்னப்பா, ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து மிகவும் ஒரு பெரிய வருத்தத்தில் தான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னா, கோலியோட ஒரு பெரிய அடிக்கு அப்புறம் அவருக்கு வந்து கம்பேக் தர வேண்டிய படமாக வந்து RK5 ஃபிலிம்ஸில் ரஜினி கமல் இணைந்து வர இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே வந்து கூலி படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால அந்த படத்தை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தினால நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் நம்ம ரஜினி சார் மற்றும் கமல் சார் மேலே. நம்ம கமல் சாருக்கு என்னென்னா, நம்ம ரஜினி சாரோட இணைந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. பட் 1000 தான் கூலி படம் தோல்வியாக இருந்தாலும் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு, அதாவது நம்ம நெல்சனுக்கு இதே மாதிரி பீஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ரஜினி சார் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, எப்பவுமே வந்து ஒரு கதை தான் தோக்கும், டேரக்டர் தோக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஏன் இந்த வாய்ப்பை இங்கே நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு தரல அப்படின்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பாதி ஸ்கிரிப்ட் தான் எழுதி வச்சுருந்தாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் அது வேணாம் அப்படின்றதுனால அதை அப்படியே டெவலப் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதிலேருந்து தான் வந்து நம்ம நெல்சன் வந்து அந்த படத்தை வந்து டெவலப் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியே இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த படத்தை லோகேஷ் கனகராஜே எடுத்துருக்கலாமா, இல்லை நெல்சன் எடுக்கிறது ஓகேவா? இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.